மெடிக்கல் எத்திக்ஸுக்கு வந்து ஒரு அகென்ஸ்ட் தான் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலி. பல்லோட ஷேப் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்களா இல்லை என்ன மாதிரியான சேஞ்சஸ் அதை கொண்டு வரும் சார்? கிளிப்பு போட்டிருக்கிறது தெரியாது, நம்பர் 1 சொல்கிறாங்க. ரெண்டாவது இது வலியே இருக்காது அப்படிங்கிறாங்க. மூணாவது வந்து இதை யூஸ் பண்ணாங்கன்னா எது வேணாலும் சாப்பிட்லாம். சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது நல்ல விஷயம் தானே சார்? அதை ஏன் நீங்கள் ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது? கேரியர் அப்ராடில் கிடச்சிருக்கு, நான் வந்து ஆன் சீட் போகிறேன், வர்றதுக்கு வந்து ஒரு 1 இயர் ஆகும் அப்படின்னா நம்ம அந்த பிரேசஸை கழட்டிட்டு நம்ம வந்து அலைனஸ் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். சார் இப்போ ஜென்ரலாக நம்ம டீத்தோட ஹைஜீன் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற டிப்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பற்களை பற்றி நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நம்ம எப்போ வந்து பல் டாக்டரை அணுகணும் அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஸ்மைல் கார்டன் அப்படின்ற கிளினிக்ல இருந்து டாக்டர் முருகேசன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்விசிலின் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் வந்து சோஷியல் மீடியால இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே நல்லா அதை ப்ரமோட் பண்ணிட்டு வராங்க. அது எந்த விதத்துல நல்லது சார்? இப்போ ஒரு டாக்டரை பிரிஸ்கிரைப் பண்ணாம நம்ம மெடிசன் எடுக்கக்கூடாது அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு அது உண்மையாலே இன்விசிலின் போட்டால் சரியாகுமா? அது எப்படி சார்? இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளியர் அலைனஸ் தான் காமன். அது இன்விசிலின்ங்கிறது ஒரு பிராண்டு. ஸோ இந்த கிளியர் அலைனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக வந்து ரீசெண்டாக வந்து ரொம்ப மக்கள்கிட்ட வந்து குறிப்பாக வந்து இந்த சோஷியல் மீடியா வந்து நிறைய வந்து அதை ரீச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிருக்கேன். ஸோ அப்போது உள்ள அந்த காலகட்டத்துக்கும் இப்போ உள்ளதுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. இப்போ அப்போது அடல்ட்ஸ் என்ன, ஒரு ஆஃபீஸ் கோயர்ஸ் வந்து நான் பல்ல வந்து சரி செஞ்சுக்கணும், கல்யாணம் ஆனவங்க வந்து பல்ல சரி செஞ்சுக்கணும், அழகான ஒரு புண்ணையை பெறணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து மக்கள்கிட்ட நிறைய இருக்குது. முன்னாடி நான் ஒரு பேஷண்ட்டை வந்து கல்யாணம் ஆன, சார் என்னாச்சு சார், கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களாம் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விரக்தியில் பேசுவாங்க, ரொம்ப விரக்தியாக பேசுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நம்மளை வந்து அழகுப்படுத்திக்கணும், அவங்க கேரியர் இன்னும் பில்டப் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அடல்ட் ஆர்த்தோடான்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ரொம்ப வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அந்த காலத்தில் நான் என்னுடைய பற்கள் சரியாகணும், பட் வந்து நான் போட்டிருக்க கிளிப்பு வந்து வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அதற்கான ஒரு விடை தான் வந்து இந்த கிளியர் அலைனஸ். ஸோ இந்த கிளியர் அலைனஸ் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ கரண்ட்டாக ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இதை வந்து 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பிஸ்னஸ் மாடல், இன்னொன்று வந்து ப்ரொஃபஷனல் மாடல். இந்த பிஸ்னஸ் மாடலுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கார்ப்பரேட் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஆட் போடுவாங்க. ஸோ ஒரு கஸ்டமர் கேர் கால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டோட்டலாக வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ஒரு பற்கள் சரி செய்கிறங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்லைனில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. இட்ஸ் எ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ அப்படிங்கும்போது பற்களை நவுத்துறதுக்கு வெவ்வேறு சொல்லப்போனோம் அப்படின்னா அவங்களுடைய உடம்புல வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள என்டையர் அனலைஸ் பண்ணி ஜென்ரல் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி, ஏன்னா வெவ்வேறு காரணங்கள் இருக்குது பற்கள் வந்து நவுறதுக்கு. ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருடைய உடல் வாக பொறுத்து பற்களோட மூமெண்ட் மாறும். அவங்களுடைய ஜென்ரல் ஹெல்த், டயபெட்டிக் இருக்குது, இல்லை ஏதோ ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இருக்குது. ஸோ இல்லை அவங்களுடைய தசையோட அமைப்பு வந்து அதற்கு ஏற்றாற்போல் இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி நம்ம வந்து ஒரு டாக்டரை பார்த்து அதற்கப்புறம் வந்து நம்ம வைத்தியம் பண்ணிக்கிறது தான் வந்து சாலச்சிறந்தது. இதுக்கு வந்து நீங்களே வந்து அதுக்கான இப்போ உதாரணத்துக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு வயிறு பிரச்சனை இருக்குன்னா நீங்களே போய் வந்து ஒரு சிடி ஸ்கேன் சென்டரில் போய் சிடி எடுக்க மாட்டீங்க. ஒரு டாக்டர் போய் பார்ப்பாங்க, அவங்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தேவையா அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சு தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா எழுதுவாங்க, இல்லைன்னா இல்லை இது சாதாரண ஒரு பிரச்சனை தான், இதுக்கு இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியாக போய் வந்து ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு பொருளை வாங்குறதோட ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்து உங்களுடைய பற்களுக்கு வந்து அலைனர் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை இதோட ஒரு சிம்பிளிஃபைடான ட்ரீட்மெண்ட் இருக்கும், இல்லை வந்து இது உங்களுக்கு தகுந்தா இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது நல்ல விஷயம் தானே சார்? அதை ஏன் நீங்கள் ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது? நீங்கள் சொல்கிற விஷயம் நல்லது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து கண்டிப்பாக வீடு தேடி போகிற அது நல்ல விஷயம் தான். கவர்மெண்ட்டே அதை தான் வந்து ஆதரிக்கிறாங்க.
பட் எந்த மாதிரியான கஸ்டமர்ஸுங்கிறது முக்கியம் ஆக்சுவலி. ஒரு வயசானவங்க இருக்காங்க, அவங்க ஒரு இடத்துக்கு போய் எடுக்க முடியாது, ஒரு வைத்தியம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அவங்க வீட்டிலே இருக்காங்க, அவங்களால ஃபிசிக்கலாக வந்து அவங்களால மூவ் பண்ண முடியாது அப்படின்னா வீட்டில் போய் நம்ம வைத்தியம் பார்க்குறது தப்பு கிடையாது, நல்ல விஷயம். பட் இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கஸ்டமர்ஸ், இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸ் குரூப் தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு இடத்துல போய் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய போய் ஒரு தியேட்டருக்கு போகிறாங்க, ஒரு பார்க்குக்கு போகிறாங்க, ஒரு மாலுக்கு போகிறாங்க. ஸோ இதே மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம ஒரு இடத்த தேடி போய் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ அதனால் வந்து இது இன்னும் நான் வந்து பெட்டராக சொல்ல போனால் இது வந்து ஒரு மெடிக்கல் எத்திக்ஸுக்கு வந்து ஒரு அகென்ஸ்ட் தான் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலி. இதுக்கு வந்து நம்ம அட்லீஸ்ட் இன்னும் சட்டம் வல்லாட்டி விட சில வகையான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சட்டமே இருக்குது. உதாரணத்துக்கு நான் இன்னும் பெட்டராக சொல்ல போனால் நார்மலாக வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க. ஸோ அவங்கனால வந்து ஒரு 7 மாதம் 8 மாதத்தில் அவங்களால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்கேன் சென்டருக்கு போய் நம்ம ஸ்கேன் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் கவர்மெண்ட் நினச்சா ஏன் வீட்டுக்கே போய் ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பண்ணலாம். பட் அது பண்ணால் அதோட பின்விளைவு என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிங்கும்போது ஒரு சட்டத்தில் வந்து இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரமுறை வந்து இருக்குது. ஸோ அதனால வந்து லாங் டேர்மில் என்ன பின்விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு ஃபீஸிபிலிட்டி இருந்தால் கூட ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து லாங் டேர்மில் வந்து இதனால் உள்ள பிரச்சனைகளை வந்து ஆராய்ஞ்சு இதுக்கான ஒரு அது கவர்மெண்ட் மூலமாக வந்து எங்களுடைய ஆர்கனைசேஷன் அசோசியேஷன் மூலமாகவும் இதை வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது நிச்சயமாக வந்து லாங் டேர்மில் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நம்புகிறோம். ஸோ அதனால் வந்து ஆஸ் எ டாக்டராக வந்து என்னுடைய இது என்ன அப்படின்னா மக்களுக்கு இது வந்து ஒரு போதிய விழிப்புணர்வு இருக்கணும். இது வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பல் மருத்துவரையோ குறிப்பிட்ட ஸ்பெஷாலிட்டி டாக்டரையோ பார்த்து நீங்கள் அதை வந்து சரி செஞ்சுக்கணுங்கிறது தான் வந்து எல்லாருடைய நோக்கமாகவும் அதுதான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு நிரந்தர ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக கிடைக்கும். கிளியர் அலைனஸ் அப்படின்னு அதை பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்கோம்ல சார். கிளியர் அலைனஸில் நம்ம இப்போ வீடு தேடி போகிறாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டாக நடந்துட்டு இருக்கு, அதை பற்றியும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அப்போ வந்து பல்லோட ஷேப் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்களா, இல்லை அது என்ன மாதிரியான சேஞ்சஸ் அதை கொண்டு வரும் சார்? இல்லை, இப்போது அதோட ஒர்க் ஃப்ளோவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து உங்களை ஜென்ரலாக எக்ஸாமின் பண்ணுவோம். பண்ணிவிட்டு உங்களுக்கான பிரச்சனை உங்களுடைய ப்ரியாரிட்டி இருக்கும். எனக்கு இந்த பல்ல சரி பண்ணணும், இதில் கேப் இருக்குது அப்படின்னு உங்களுடைய ப்ரியாரிட்டியை ஃபஸ்ட்டாக எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், உங்கள் பற்களை வந்து ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணிவிட்டு பற்களில் ஸ்கேன்னா லைக் இன்ட்ராவல் ஸ்கேனிங்னு சொல்லுவோம். ஸோ அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம், அந்த டேட்டாஸ் எஸ்டிஎல் டேட்டா இருக்கும். ஸோ அதை வந்து சாஃப்ட்வேரில் போட்டு உங்கள் பற்களை வந்து மூவ் பண்ணுவோம். என்ன மாதிரி ஃபைனல் அவுட்புட் வேணும் மூவ் பண்ணி அதை வந்து ஃப்ரேமாக பழைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபிலிம்ஸ் இருக்கும், ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஆல்கரிதத்தில் வந்து நம்ம வந்து அந்த ஃப்ரேம் செக்மெண்டடாக வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து இவ்வளோ மூவ்மெண்ட் இருக்கும், அடுத்த ஃப்ரேமில் இவ்வளோ மூவ்மெண்ட் இருக்கும், அடுத்த ஃப்ரேமில் அந்த மாதிரி பிரிப்போம். அதை வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு 3D பிரிண்டிங் மூலமாக வந்து அதை பிரிண்ட் எடுத்து அதில் வந்து ஒரு அந்த பிளாஸ்டிக் ஷீட் இருக்கும், அது வந்து ஒரு பயோகம்பேட்டபிள் ஷீட்டு. ஸோ அதை வந்து ஒரு மேலே வந்து தெர்மோஃபார்மிங் மாதிரி அடித்து நம்ம வந்து அதை வந்து உங்களுக்கு ஒரு சீரியலில் ஒரு செட் ஆஃப் அலைனர்ஸ் வந்து பேஷண்ட் கொடுப்போம். அவங்க ஒவ்வொரு அலைனர்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பல்லு நவுந்து அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனை போய் ரீச் ஆகும். ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ நம்ம அவுட்புட்டை வந்து முன்னாடியே வந்து இதில் என்ன அட்வான்டேஜ்னால் முன்னாடியே இந்த ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாகவோ ஒரு டிஜிட்டல் முறையிலையோ நம்ம வந்து பேஷண்ட் காமிப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 to 90% நமக்கு கரெக்டான ட்ராக்கிங் ஆகி அந்த ஃபைனல் அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு நல்ல ப்ரெடிக்டபிலிட்டி இருக்கும். நம்பர் 1 ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து கரெக்டாக வந்து பேஷண்ட்டு கோஆப்ரேஷனோட கரெக்டாக போடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன இந்த டயத்தில் வந்து நம்ம 6 மாதத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் முடியுதுன்னா 6 மாதத்தில் கரெக்டாக அந்த நம்ம ட்ரீட்மெண்ட்டை முடிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் மீதி ஃபைனல் மூமெண்ட் ஃபைன் டியூனிங் பண்ணுறது வந்து அடுத்த செட் ஆஃப் அலைனஸில் வந்து அதை வந்து நம்ம கொடுத்து அந்த ஃபைனல் அவுட்புட் பேஷண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த அவுட்புட்டை நம்ம கொடுக்கலாம். ஸோ இது ஒரு இது. ஸோ இந்த அலைனஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு பிரேசஸ்க்கும் ஒரு அலைனஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பட் அலைனஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நமக்கு யூஸ்வலாக வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து அவங்க ஒரு ஹைப்பாக கொடுக்குறது என்ன சொல்கிறாங்க, 3 விஷயத்த மெயினாக சொல்கிறாங்க. ஒன்று, கிளிப்பு போட்டிருக்கிறது தெரியாது, நம்பர் 1 சொல்கிறாங்க. 2வது, இது வலியே இருக்காது
அப்படிங்கிறாங்க. 3வது வந்து இதை யூஸ் பண்ணாங்கன்னா எது வேணாலும் சாப்பிடலாம். இந்த 3 தான் வந்து ஒரு யூஎஸ்பின்னு சொல்லுவோம், யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக வந்து மார்க்கெட்டில் விளம்பரப்படுத்துகிறாங்க. பட் எங்களுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அது வந்து நம்ம போட்டது சுத்தமாக தெரியாதுல்ல, ஓரளவு தெரியும். 2வது வலி சுத்தமாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு 2 days நம்ம போடும்போது, எடுத்து போடும்போது அந்த டைட்னஸ்க்கு வந்து வலி இருக்க மைல்டாக வலி இருக்க தான் செய்யும். இதுக்கப்புறம் வந்து 3வது வந்து எது வேணாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது ஒரு நம்ம வந்து அதை கழட்டிட்டு தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. இதை தாண்டி வந்து பயோமெக்கானிக்கல் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம். பயோமெக்கானிக்கல் அட்வான்டேஜ்னால் இன்னும் சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா, எல்லா காம்ப்ளெக்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். காம்ப்ளெக்ஸ்னால் ஒரு பல்லு வந்து கண்ணாப்புனான்னு இப்படி திரும்பி இருக்கும், அப்படி திரும்பி இருக்கும், ஒரு பல்லு உள்ளே இருக்கும், வெளியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அலைனஸில் வந்து கொஞ்சம் சில ட்ராபேக்ஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அது இன்னும் வந்து நிறைய அப்டேட் ஆக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேசஸில் வந்து எப்படிப்பட்ட ஒரு டூத் மூமெண்ட்லேயும் நம்ம அச்சீவ் பண்ணுற அளவுக்கு நிறைய வந்து நமக்கு ஸ்டடீஸ் இருக்குது, கேஸ் ரெக்கார்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 50-60 வருஷம் ஒரு டேட்டாஸ் வந்து இந்த ஃபிக்ஸட் அப்ளையன்சஸில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அலைனஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஃபியூ நமக்கு வந்து டாக்குமெண்டேஷன் இருக்குது. அதனால் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலி. பட் ரொம்ப இது மாதிரி வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன், டிஃபிகல்ட்டான ஒரு காம்ப்ளெக்ஸ் டூத்தை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெகுலர் பிரேசஸ்லேயே பண்ணிக்கலாம். இதை கம்பேர் பண்ணும்போது அதுவே வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸும் சரி. ஸோ இதை வச்சு நம்ம வந்து அதை சரி செஞ்சுக்கலாம், பற்களை சரி செஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து ஹைப்ரிட்னு சொல்லுவோம், இதில் பாதி அதில் பாதின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேர் வந்து ட்ரீட்மெண்ட் பிரேசஸ் போட்டிருப்பாங்க. சார் எனக்கு வந்து ஒரு கேரியர் அப்ராடில் கிடச்சிருக்கு, நான் வந்து ஆன்சைட் போகிறேன், வர்றதுக்கு வந்து ஒரு 1 year ஆகும் அப்படின்னா நம்ம அந்த பிரேசஸை கழட்டிட்டு நம்ம வந்து அலைனஸ் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பேஷண்ட்ஸுக்கு என்ன நமக்கு அவங்களுடைய டிமாண்ட், அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு தந்தாப்பில் வந்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியை மாற்றிக்கிறோம். இதை தாண்டி வந்து அலைனஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் சார் இது வந்து புதுசாக ட்ரெண்டிங், புதுசாக வந்து டிஜிட்டலாக வந்திருக்கு, புது விஷயமா, இது வந்து ஒரு ரெவல்யூஷனா அப்படின்னு கேட்கலாம். இது ரெவல்யூஷன் சொல்ல முடியாது, இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலி. இது வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் தான் இது வந்து இன்னும் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் ஆகுது. பேஷண்ட்டோட டிமாண்டும் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது ஒரு 20 வருஷத்தோட, ஆமாம் 20 வருஷமாகவே இருக்குது 20 வருஷமாக இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஜென்ரல் பப்ளிக் தெரியுது இப்போ ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் தான். யூஎஸ்லலாம் பார்த்திங்கன்னா 20 வருஷமாக இருக்குது, நமக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ ஒரு பிரேசஸோட அந்த வளர்ச்சி எப்படி அப்படின்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா 80களில் இப்போ நானுமே வந்து கிளிப் போட்டிருந்தேன். ஸோ 1980லாம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா பற்கள் வந்து சீரமைக்கிறதுக்கு ஒரே ஒரு கிளிப்பு தான், இந்த ஒரு ஒயர் வரும், ஒரு பிளேட் வரும். இதுதான் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை மாதிரி, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மாத்திரை கொடுக்குற மாதிரி ஒரே கிளிப்பு தான் வரும். ஸோ அது வந்து ரிமூவபிள், அது வந்து பேஷண்ட் போடணும், போடாமல் விட்டாங்கன்னா அதில் ரிசல்ட் இருக்காது. ஸோ அதோட அடுத்த வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் பிரேசஸ் வந்தது. ஃபிக்ஸட் பிரேசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட்டோட கோஆப்ரேஷன் நமக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பேஷண்ட் வந்து ஒன்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் வந்து அவன் கிளிப் கலட்டுற வரைக்கும் கிளிப்பு வாயில் தான் இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு அதோட ரிசல்ட் வந்து இன்னும் நல்லா பெட்டராக இருந்தது. ரெண்டும் வந்து நம்ம 3 டைமென்ஷனில் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அதோட டெக்னாலஜியை டெவலப் பண்ணி தான் இந்த ஃபிக்ஸட் பிரேசஸ் வந்தது. இதுக்கு அடுத்து வந்து திருப்பி வந்து இந்த அடுத்த ட்ரெண்டிங் பார்த்திங்கன்னா இந்த சேம் ரிமூவபிள் கிளிப்பு தான் திருப்பி வந்திருக்கு. இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஆரம்பத்தில் வந்திருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி திருப்பி ரிமூவபிள் கிளிப் தான். ஒரு சின்ன மாற்றம்னா அதில் இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு பேஷண்ட்டோட தேவைகள், இப்போ உள்ள கரண்ட் ஸ்ட்ராட்டஜி, டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி இதை இன்கார்பரேட் பண்ணி பண்ணுறது தான் வந்து இப்போ கரண்ட். இதுக்கு இன்னும் வந்து உங்களுடைய மீடியா வழியிலே நான் சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பத்தில் 1960லாம் அந்த பெரிய ஆல் இண்டியா பெட்டி இருக்கும் பார்த்துருங்க. நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணால் அது மூலமாக தான் பண்ணுவோம். அது வந்து ரேடியோ. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு விஷுவல் எஃபெக்ட், ஒரு டிவி வந்தது இல்லையா, பரிணாம வளர்ச்சி இருக்கும். அதுக்கடுத்து ஒரு விஷுவல் எஃபெக்ட் வந்து கொடுத்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேடியோ வந்து ஒரு சின்ன மாற்றம், என்ன எஃப்எம். ஸோ சேம் அதுதான், ஒரு அந்த இப்போ உள்ள ட்ரெண்டிங் தந்தாப்புல ஒரு எஃப்எம் கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு ரிமூவபிள் கிளிப் இருந்தது, அப்புறம் ஃபிக்ஸட், இப்போ அதுக்கடுத்து ஒரு சின்ன ஒரு மாறுதல் எஃப்எம். பட்
ஓவராலாக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம் பேஷண்ட்டுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் இல்லையா? இப்போ ஒரு கதையை நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா அவர் வந்து டிவிலையும் பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு எஃப்எம்லையும் கதை பார்த்துருக்கலாம். பட் த பேஷண்ட் ஹவு பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆடியன்ஸாக இருக்கட்டும், ஹவு தி எக்ஸ்பீரியன்ஸ் த திங்குங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி என்னதான் டெக்னாலஜி வந்திருந்தால் கூட பேஷண்ட் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான், அதோட ரிசல்ட் என்ன இருக்குங்கிறது தான் ஃபைனல் அவுட்புட். அப்படிங்கும்போது அந்தந்த சூழ்நிலைக்கு தந்தாப்புல டிசிஷன் எடுக்கிறதே வந்து இந்த ஸ்பெஷலிஸ்ட் தான். அதனால் வந்து இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறது வந்து நீங்களே டிசிஷன் எடுத்து நீங்களே வந்து போய் ஒரு ஆன்லைனில் புக் பண்ணி பண்ணுறதை விட ஒரு டாக்டரை போய் பார்த்து உங்களுக்கு தேவையா, உங்களுடைய பற்களுக்கு இது சரி செய்ய முடியுமா, உங்களுடைய உடல் அமைப்புக்கு இது கரெக்டாக பொருந்துமா அப்படிங்கிறத அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. அதுக்கு தந்தாப்புல உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லும்போனா அதுக்கான தீர்வுகளை நிச்சயமாக சொல்லலாம். நீங்களே ஒரு டிசிஷன் எடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை வந்து நான் சொல்கிறேன். சார், இப்போ ஜென்ரலாக நம்ம டீத்தோட ஹைஜீன் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற டிப்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ இதை வந்து 4 விஷயங்கள் தான். நம்பர் 1 என்னென்னா, ஒரு நம்ம உணவு எப்படி வந்து முறைப்படுத்துதல்ங்கிறது இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலி ஒரு நிறைய வந்து ஃபைபர் டயட் சாப்பிட்டுக்கிறோம், நிறைய வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸ்டிக்கி ஐட்டம்ஸை வந்து நம்ம குறைச்சிக்கிறோம். அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்னாலும் அது நான் சொன்ன மாதிரி வந்து உணவுக்கு இன்பிட்வீன் சாப்பிட்டுக்கலாம், இல்லை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கலாம். இது நம்பர் 1. 2வது வந்து என்ன அப்படின்னா, பற்களை வந்து நம்ம பராமரிக்கிறது. பற்கள் மற்றும் வாயை வந்து பராமரிக்கிறது. இது வந்து என்னென்னா முறையாக வந்து பல் தேய்க்கிறது. நான் வந்து இரவு நேரங்களில், காலையிலோட இரவு நேரங்களில் பல் தேய்க்கிறது இன்னும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சாப்பிடக்கூடியது எல்லாம் வந்து தங்கியிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அது நைட்டில் ப்ரஷ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நீங்கள் காலையில் பல் தேய்க்கிறதை காட்டிலும் நைட்டில் பல் தேய்க்கிறது ரொம்ப மேண்டேட்டரி. சொல்லிடாதீங்க, குழந்தைங்களாம் டாக்டர் சொல்லிட்டாருன்னு ஏதோ பண்ணிடுறேன். இல்லை இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நைட்டில் வந்து பல் தேய்க்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத வந்து நான் எம்பசைஸ் பண்ணுறேன். அதனால் வந்து அதான் காலையில் தேய்க்கிறது தானே, அது பழக்கப்பட்டிருக்கும் நம்ம கல்ச்சரில். ஸோ அதனால் வந்து நைட்டும் வந்து பல் தேய்க்கிறது வந்து ரொம்ப, ஏன்னா இந்த சொத்தப்பல் வர்றதே நைட்டில் அந்த பாக்டீரியாவோட ஆக்டிவிட்டீஸ்னால தான் சொத்தப்பல் வருது. அதனால் வந்து அந்த உணவுத் துகள்களை நம்ம நைட்டே வந்து சுத்தம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னோம்னா அதற்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்காம போயிடும். ஸோ அதனால் வந்து ஒரு ஆரோக்கியமான பற்களை வந்து நம்மளால் பராமரிக்க முடியும். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு பல் மருத்துவரை அணுகி உங்களுடைய பற்களை வந்து பரிசோதிச்சுக்கிறது நல்லது. ஆக்சுவலி ஏன் அப்படின்னா நமக்கு வந்து சிம்டம் ஒரு ஏதாவது வலியோ இல்லை கூச்சமாக வந்தால் தான் பல் மருத்துவரை அணுகும். அது இல்லாமல் வந்து ஒரு ரெகுலர் ரொட்டீனாக வந்து ஒரு கார் சர்வீஸ் கொடுக்குறோம் இல்லையா? அத்தனை மைலேஜ் ஆச்சுன்னா கார் சர்வீஸ் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்டரை அணுகுறது நல்லது. 4வது விஷயம், அந்த ப்ரஷஸ் யூஸ் பண்ணக்கூடியது, இல்லை சில வந்து நீங்கள் ப்ரிகாஷன் ஒரு மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து வீட்டிலே வந்து சில ரெமடிஸ் வந்து பண்ணிக்கலாம். சில பேர் வந்து கேட்பாங்க, அந்த ஆயில் புல்லிங் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு கேட்பாங்க. ஆஸ் ஏ லாஜிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் ரெடியூசஸ் த அட்ஹெஷன். சாப்பாடு வந்து பல்ல ஏன்னா அது வந்து ஒரு லூப்ரிகன்ட் மாதிரி ஒட்டும் தன்மை குறையும். ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் ஆயில் புல்லிங் பண்ணுறதுங்கிறது கேட்பாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் மவுத் வாஷ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது அன்லஸ் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு உப்பு தண்ணி, வார்ம் வாட்டரில் உப்பு தண்ணி போட்டு கார்கிள் பண்ணாவே போதுமானது தான். எது பண்ணாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலாக வந்து அந்த அழுக்குகள் உணவு துகள்களை வாயிலேருந்து எலிமினேட் பண்ணுறது, இப்போ நாக்கில் படிஞ்சிடக்கூடிய வெள்ளை இது படிவத்தை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சிருந்தாவே வாய் மற்றும் சுகாதாரத்தை நம்ம நிச்சயமாக வந்து பேணி காக்கலாம். சார், நீங்கள் 22 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்களோட பேஷண்ட்ஸ் பற்றின ஒரு இந்த விஷயங்கள்லாம் வந்து என் பேஷண்ட்ஸ் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் சார். இல்லை, நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம். சில பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நினைவில் எப்போவுமே இருக்கும். ஆக்சுவலி இன்னுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி, 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்து வந்தாங்க. ஸோ ஷி வாஸ் ஒரு லெக்சர், ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு காலேஜ் லெக்சர் அவங்க. ஸோ அவங்க வந்து ஷி வாஸ் அரௌண்ட் 32 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏதோ பல் சொத்தை எதுக்கோ வேறு ஒரு பிரச்சனைக்காக வந்தாங்க. ஸோ அதை சரி செஞ்சதுக்கப்புறம் நான் யதார்த்தமாக கேட்டேன். அவங்க ஒரு சிரிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறதோ, நீங்கள் லெக்சராக இருக்கீங்க ஒரு மாதிரி அந்தளவு ஒரு தயக்கத்தோடு பேசுகிறீங்க, சிரிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்து
நான் பேஷண்ட் வந்தவொன்னே எப்படி சிரிக்கிறாங்க இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கும்போது ஏன் ஒரு 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 தயக்கத்தோடு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், இது மாதிரி வந்து ஏன் உங்கள் பற்களை வந்து தூக்கலாக இருக்குன்னு தானே ஃபீல் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் சரி செஞ்சுக்கலாமே அப்படின்னு கேட்டேன். டாக்டர் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பிள்ளைங்களாம் வந்துருச்சு, இனிமேல் நான் வந்து இதை சரி செஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 விரக்தியில் பேசுனாங்க. இல்லை நீங்கள் 32 வயசுங்க இஸ் நாட் ஓல்டு ஆக்சுவலி, நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி பற்களை வந்து அவன் அவ்வளவு சின்சியராக வந்து அந்த 1.5 வருஷம் 2 வருஷம், ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஏஜில் வந்து 2 வருஷம் ஆகும் ஆக்சுவலி. ஸோ அவ்வளோ சின்சியராக வந்து அவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுக்கிட்டாங்க. அவங்க முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட் லெவல், அவங்க மலேசியா ஃபேமிலியோடு போயிட்டு வந்து எனக்கு நிறைய ஃபோட்டோஸ், அவங்க ஸ்மைல் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்து ஷேர் பண்ணி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் ஷி ஒன் சவுத் இண்டியன் மிஸ்ஸஸ் அவார்ட் அண்ட் பெஸ்ட் ஸ்மைலி அவார்ட் சவுத் இந்தியா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் வந்து அவங்க வாங்க டாக்டர், எங்கள் காலேஜில் பார்த்தா எங்களுடைய ஸ்மைலை தான் ரொம்ப சாமிங்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸே பேசுவாங்க, இன்னும் அதை சொல்லுவாங்க ஆக்சுவலி. அப்படிங்கும்போது ஏதோ ஒருத்தருடைய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய கேரியர், அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே டோட்டலாக மாறிச்சு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து ஹெல்த்துங்கிறது பார்த்திங்கன்னா WHO ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் கிடையாது, இட்ஸ் சோஷியல் ஹெல்த், இட்ஸ் சைக்காலஜிக்கல் ஹெல்த், இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு அவங்க WHO கொடுத்துருக்கதே அதுதான். ஸோ அப்படிங்கும்போது ஒரு மனிதனோட மன ஆரோக்கியம், அவனுடைய வந்து சமுதாயத்தில் ஒரு ஆரோக்கியங்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சோஷியல் ஹெல்த்துங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படிங்கும்போது அவங்களுடைய கேரியரே வேறு லெவலுக்கு மாறிச்சு. இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மனநிறைவாக கொடுத்தது. இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், நன்றி. தேங்க்யூ.